சுக்கிரன், சனி பகவான், சந்திரன், புதன் இந்த ஒட்டுமொத்த 4 கிரகங்களுடைய அருளையும் நீங்கள் பெறணும். ஒரே நேரத்தில் இந்த 4 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்கள் சொர்க்க வாசல் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அந்த பரமபத வாசல் மூலமாக நீங்கள் பயணிப்பதும் ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் அல்ல ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறதும் நல்லதுங்க. நாளைய தினம் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு இருக்குது. பாடல் பெற்ற புகழ்பெற்ற வைணவ ஸ்தலங்கள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு சொர்க்கவாசல் திறப்பு இருக்குதுங்க. ஏன்னா வைகுண்டத்தினுடைய மிக அற்புதமான நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே அந்த நன்னாளிலே நாம் சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ எம்பெருமானை பெருமாளை சேவித்தோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேருங்க. ஏன்னா வைகுண்டத்தின் 11ஆம் நாள் நாளைய நாள். அதனால தான் அது ரொம்ப முக்கியமான நாள். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மோட்சதா ஏகாதசி, புத்திரதா ஏகாதசி, இதுக்கெல்லாம் ஈடு இணையானது. இவற்றையெல்லாம் பிரதிபலிக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி நாளைய தினத்திலே உருவாக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. பத்மபுராணம் அப்படிங்கிற நூலில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முராசுரன் அப்படிங்கிற அசுரனுடைய வதைப்படலத்திலிருந்து அதுக்கடுத்தது எல்லாம் அல்ல சக்தியாக உருவெடுத்த ஒரு ஏகாதசி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெண் தெய்வத்தினுடைய அருளாசி எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கான வழிவகுக்கக்கூடிய நாள் நாளைய தினத்தில் நாம் கொண்டாடக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். அதே மாதிரி விஷ்ணு புராணத்திலும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது 23 ஏகாதசி, மொத்தம் 24 ஏகாதசிகள். நாளைய தினத்திலே நாம் ஏகாதசி விரதம் இருந்தோம்னா மீதமுள்ள 23 ஏகாதசி நாட்களிலே விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை நாளைய ஒரு நாள் விரதத்திலேயே நாம் அடைந்து விடலாம். அந்த வரங்களையும் நாம் பெற்று விடலாம். அதனால் விஷ்ணு புராணம் நாளைய வைகுண்ட ஏகாதசி திருநாளை வெகு அழகாக விமர்சித்து கூறுகிறதுங்க. வைகுண்டத்திலே கதவுகள் திறக்கும் நாள் நாளைய நாள். அதை தான் அதே நேரத்தில் இங்கே நாம் அதிகாலையிலே சென்று பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க. நாளைய தினம் அதிகாலையில் 4:30 மணிக்கு, அதாவது காலை 4:30 மணிக்கெல்லாம் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா மூலவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகள் நாளைய தினத்திலே முத்தங்கி சேவையிலே அவர் சேவை சாதிக்கிறார். அப்போ அந்த முத்தங்கி அலங்காரம் இருக்கு இல்லைங்களா, அந்த முத்தங்கி அலங்காரத்தை பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா சந்திரனுடைய சின்னதாக இருக்கக்கூடிய ரத்தினம் முத்து. அந்த முத்தால் ஆன ஆபரணத்தை நாளை தினம் பெருமாள் அணிவித்து கொண்டு நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அதனால் சந்திரபலம் கூடுவதற்கு, மன நிம்மதி பெறுவதற்கு நாளைய தினத்திலே பெருமாளுடைய முத்தங்கி சேவையை பார்க்கறது விசேஷங்க. அதே மாதிரி நாளைய அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக நமக்கு காட்சி தர இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தில் தனுர் லக்னத்தில், அதாவது ரத்னாங்கியுடன் ஸ்ரீ நம்பெருமானுடைய புறப்பாடு நாளை அதிகாலையிலே நிகழ்கிறதுங்க. அதே மாதிரி பூமியில் இந்த வைகுண்டம் அப்படின்னாலே ஸ்ரீ ரங்கநாதர் தான். ஏன்னா ஸ்ரீ ரங்கநாதரை சேவிக்கும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். 108 திவ்ய தேசங்களிலே முதன்மையானது. பகல் 10 ரா 10ன்னு 21 நாட்களுக்கு மிக விசேஷங்கள் நடைபெற்று வருகிறது. 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்திலிருந்து, திருமலா திருப்பதியிலிருந்து புகழ்பெற்ற புண்ணிய வைணவத்தலங்கள் எல்லாத்திலையுமே நாளைய தினம் சொர்க்கவாசல், பரமபத வாசல், அதே மாதிரி இதெல்லாம் திறக்கப்படுகிறது. நாம் நாளைய தினம் அதிகாலையிலே சென்று எம்பெருமானாகிய ஸ்ரீ பெருமாளை சேவித்து நாளைய தினம் விரதம் இருந்து நாம் பெருமாளை சேவிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா நலன்களும் சேரும். அதனால் மறவாமல் நாளை அதிகாலை சொர்க்கவாசலை தரிசிப்போம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.